சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். ஐடி துறையை மிஞ்சக்கூடிய தமிழ்நாடு அரசின் புதிய ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு துறை. தமிழக அரசு முதன்முறையாக பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு துறை ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதற்கு ஐஐடி நிபுணர்கள் நியமிக்கவும் இருக்கிறார்கள் என்று அனைவராலும் பேசப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் மற்றும் வேலை தேடுபவர்களை கவரக்கூடிய ஒரு செய்தி இதுவாகத்தான் இருக்கும். இதனால் தமிழ்நாட்டில் வரப்போகக்கூடிய மாற்றங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பேசப் போகிறோம். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழக வரலாற்றில் முதன்முறையாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்திற்கென தனி அமைச்சகத்தையும் துறையையும் உருவாக்கி நேற்று மே 21, 2026 அதிரடியான ஒரு உத்தரவானது விடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கேரளாவுக்கு அடுத்தபடியாக இந்த துணிச்சலான முடிவை எடுத்த இரண்டாவது மாநிலம் தமிழகமாக மட்டுமே தாங்க இருக்கும். வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் குமார் அவர்கள் தமிழகத்தின் முதல் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சராக பொறுப்பேற்றும் இருக்கிறார். இத்துறைக்கு வலு சேர்க்க சென்னை ஐஐடி போன்ற உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களின் நிபுணர்கள் ஆலோசனையை குழுவாகவும் தொழில்நுட்ப வழிகாட்டிகளாகவும் நியமிக்கப்படவும் இருக்கிறார்கள். இதனால் இளைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களை பெரிதும் கவர்ந்துள்ள இத்துறை யாருக்கெல்லாம் பயன்பட போகிறது, இதனை பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற முழு விவரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். இந்த ஏஐ துறை யாருக்கெல்லாம் பயன்படும்? தமிழக அரசு உருவாக்கியுள்ள இந்த பிரத்யேக துறை வெறும் அரசு நிர்வாகத்தோடு நின்றுவிடாமல் அடிமட்ட மக்கள் முதல் ஐடி நிறுவனங்கள் வரையிலும் பல தரப்பினருக்கும் உதவப் போகிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். ஐஐடி நிபுணர்களின் வழிகாட்டுதலோடு அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஏஐ தொழில்நுட்ப கல்வி புகட்டப்படும். இதன் மூலம் உலகளாவிய வேலை வாய்ப்புகளை தமிழக இளைஞர்கள் எளிதில் பெற முடியும் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கவும் படுகிறார்கள். தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப்களுக்கு இது மிகவும் பெரிதளவில் உதவியாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் இளைஞர்களுக்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை மிக குறைந்த செலவில் இந்த துறையானது வழங்கி கொடுக்கும். மூன்றாவதாக, விவசாயிகள் பருவநிலை மாற்றங்கள், பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் சந்தை நிலவரங்களை முன்கூட்டியே கணித்து துல்லியமான விவசாயங்கள் செய்ய விவசாயிகளுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதிகமாக உதவுமாம். அடுத்ததாக, பொதுமக்கள் அரசு வழங்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை எவ்விதமான தாமதமும் லஞ்சமும் இன்றி உடனுக்குடன் பெற டிஜிட்டல் ஆட்டோமேஷன் முறையானது கொண்டு வரப்படும் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், அரசு கொண்டு வரும் இந்த தொழில்நுட்ப புரட்சியை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு 3 வழிகள் இருக்கும். 1. இலவச திறன் மேம்பாட்டு படிப்புகள். சென்னை ஐஐடி மற்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஸ்வயம் பிளஸ் மற்றும் நான் முதல்வர் போன்ற திட்டங்கள் மூலம் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு இலவச ஆன்லைன் ஏஐ படிப்புகளை வழங்கி வருகிறது. பொதுமக்கள் இதில் சேர்ந்து தங்களது தகுதிகளை வளர்த்து கொள்ளலாம். இரண்டாவதாக, மின் ஆளுமை மற்றும் ஷார்ட்பாட்கள் வழங்கப்படும். இனி வரக்கூடிய நாட்களில் அரசு துறைகளின் சேவைகளை பெற நேரடியாக அலுவலகங்களுக்கு செல்ல தேவைகள் கிடையாது. இத்துறை உருவாக்கியிருக்கும் ஏஐ ஷார்ட்பாட்கள் மூலம் வாட்ஸ்அப் அல்லது பிரத்யேக செயலிகள் வழியே நமது மொழியிலேயே தமிழில் பேசி அரசின் சேவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, அறிவகம். தவிக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி விரைவில் உருவாக்கப்பட்ட உள்ள அறிவகம் என்ற ஏஐ ஸ்மார்ட் சிட்டி மற்றும் தொழில்நுட்ப மையங்களை இளைஞர்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளாக தளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவும் அண்மையில் நடக்கப் போகிறதாம். அதையும் நம்ம காத்திருந்து காணலாம். இது ஏழை மற்றும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றும் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.